என்னடா மச்சான் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லைடா. பின்ன இருக்காதா பின்ன ஓனர் பொண்ணு இவனை உஷார் பண்ணலான்னு பின்னாடி சுற்றி நிற்குது. அவன் தான் அங்கே ஓனரே. நான் மரியாதை தெரியுமாங்க. தயிர் சாதம் நம்ம வீட்டு தயிர் சாதம் தெய்வாபிரத மாதிரி இருக்குதாமா. ஆனா இவரு கம்பெனிக்கு வந்த கஸ்டமரோட பொண்ணு போன் வயசு கெட்ட போய்கிட்டு இருக்காரு. மச்சான் மலை தேனே தேடி வந்து வாயில சொட்டும் போது எங்க இருக்கிற கொம்பு தென்னுக்கு நீ மச்சான் ஆசைப்படுற? இல்லை மச்சான், என்னை இந்த நிலைமை கொண்டு வந்த என் முதலாளி ஐயாவுக்கு அப்படி துரோகம் பண்ண முடியாதுடா. அந்த பொண்ணுக்கிட்ட பேசி டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான். ஒரு தடவை தான் மச்சான் பேசினேன். ஆனால் அவகிட்ட பேசினது ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். அப்புறம் பாரு, நீ மறுபடியும் ஃபோன் பண்ணுவ, அவங்க அப்பா எடுக்க மாட்டாரு, அவ தான் எடுப்பா. இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து நீ வேணா பாரு கட்சியில் அளவுல தான் முடியும். அப்படியே மச்சி, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ தூங்கலாமா? முதல்ல அந்த பாயாடு. நான் பாக்கெட்ல ஏதோ ஒட்டி நிக்குது. ஓ அங்க டேய். கிடைச்சது. இது எங்கடா கட்சிது உனக்கு? கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வந்து பழைய சாமான்லாம் போட்டாங்க. அப்ப கச்சிது மச்சான், நைஸா ப்ளூடூத் நினைச்சு எடுத்து வச்சேன். டேய் இது பட்டன் கேமராடா, ஸ்பை கேமரா மாதிரி. பட்டன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வேணா ரெக்கார்ட் பண்ணலாம், யாருக்குமே தெரியாது இது. அப்ப ப்ளூடூத் இல்லையா? டேய் கேமராடா இது. சரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இரு. டேய் வேலை செய்யுதுடா, சரி எடுத்து வச்சுப்போ. அப்ப எப்பயாவது யூஸ் ஆகும் மச்சான். ஆமா. டேய் அன்பே, புது சிம் வாங்க ஓட் ஐடி வாங்கி போனாலடா. அது எங்க? ஐயோ எங்க வச்சுன்னு மறந்துட்டேன். உன்னோட அந்த ஞாபக மருதிக்கு நல்ல ஒரு டாக்டரா பார்க்கணும்டா. சுவிட்ச் ஆஃபா? ஆ மா மா ஃபோன் ரிங் ஆகுதுல, காது கேக்கலையா? ஏய் இருடி, முக்கியமான சீன். தயவு செஞ்சு ஃபோன் எடுக்கறியா? இந்த மனுஷன் வேற லேண்ட்லைன் போனை வச்சுட்டு நம்மளை தொல்லை பண்றாரு. ஹலோ, ச்சே, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. அவளுக்கு என்ன நடக்க போதோ. பாரு, சீரியல் பாக்குற ஆர்வத்துல ரிசீவர் கூட ஒழுங்கா வைக்காம போயிருக்கு. ஹலோ, ராஜாங்கம் சார் இல்லைங்களா? இல்லையே, நீங்க யாரு? மேடம் நான் அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து. ஓ ஓகே, அன்பா. ஓ சாரி, ஆமா, நானும் madam. மறந்துட்டேன். நீங்க அப்பாவோட ஃபோனுக்கு கால் பண்ணலையா? அப்பாக்கு ட்ரை பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த டைம்ல டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆஃப்ல தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நான் டிரைவர் நம்பர் வேணா கொடுக்கவா? நீங்க நம்பர் சொல்லுங்க. 99418 ஆ. 77099. ஓகே. அப்புறம் நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? யார்கிட்ட இவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம். மேடம். ஓகே மேடம், வரேன். மேடம் நான் அப்புறம் பண்ணிட்டுங்களா? பை. ஓகே. டேய் கண்ணா, என்ன சாமியே இன்டர்காமில் கூப்பிட்டு வரம் கொடுக்குது. தயவு செய்து ஆளை விடு. நமக்கு நம்மளே தான் ஃபீல் பண்ணிக்கணும். அப்படியே ட்ரீம்குள்ளே போவோம். உட்கார். என்ன விளையாடாத. என் மாமூல கொடு. பிரியா யாரும் வந்துட போறாங்க. இப்ப நீ தரமாட்டல்ல? சரி, நீ கொடுக்க மாட்ட. ஏய் வேணாண்டி. மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா, திறமை நடந்துச்சுமா. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாரி சாரி. என்ன கீதா, இன்னைக்கு நீ மாட்டினியா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன்டா சாமி. என்ன சார், யார் கூட சுவாரஸ்யமா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க? மேடம் நம்ம போரூர் சைடு பத்தி தான் மேடம் பேசிட்டு இருந்தேன். ப்ராப்பர்ட்டி எக்ஸலண்டா இருக்கு, பையர் வாங்குறேன்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பாக்கி. அண்ட் இதுல நமக்கு நல்ல மார்ஜினும் கிடைக்கும் மேடம். ஓ ஐ சி, வெரி நைஸ் அன்பு. இந்த செக்கை வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. ஓகே என்ன மேடம். பண்ணணும்னு நான் சொல்றேன். சரி மேடம். அன்பே, உன் ஆள் கால் பண்ண? டேய் இல்லப்பா, உன் கஸ்டமருக்கு கால் பண்ணியான்னு கேட்டேன். யார் எடுத்து பேசினா உண்மையை சொல்லு. மச்சான் நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தாண்டா எடுத்து பேசினா. எப்படி சொன்னா? ஏதாவது டெவலப் தெரிஞ்சுதா? டேய் மச்சான்
ஒண்ணும் இல்லடா உன் பிசினஸ்ல சொன்னேன். உங்களுக்கு அவன் மனசுல அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. ஆமா. நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கற? ஏப்பா சாமிங்களா போதும்டா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அன்பே உன் போனை போடு. அவன் போனை ஏன்டா கீழே போட சொல்ற? டேய் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஐயோ சாரி மச்சி, அந்த விஐபி கஸ்டமருக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னா மச்சான். ஆமா, அப்படி நீ ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் அவங்க அப்பா எடுக்காம அந்த பொண்ணே எடுத்து பேசும். அது மட்டும் இல்லாம அது நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி வச்சுக்கோயேன். அதான் விதி வலியதுன்னு அர்த்தம். இப்ப செக் பண்ணிடலாம். பேசுறா, அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். போடு போடு. முடிவுரையா முன்னுரையான்னு இப்ப தெரிஞ்சிரும். டேய் லவுட் ஸ்பீக்கர். மா ஆ அப்பா எங்க? அங்கதான் Phone ring ஆகுது. இருந்தாரு. ஏன் என்னாச்சுடி? ஓ போனை வச்சுட்டு போயிட்டாரு. இருக்கிறது பத்தாதுன்னு இதையும் விட்டு போயிட்டாரா? ஹலோ. ஹலோ, நான் அன்பு பேசுறேங்க. ஓ நீங்களா? என்னங்க, நான் எப்போ பண்ணாலும் நீங்களே எடுத்து பேசுறீங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணா நாங்க தானே எடுப்போம். இல்ல, உங்க அப்பாவை லைன்லயே பிடிக்க முடியலையே, அதாங்க கேட்டேன். ஏன் நான் பேசக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லைங்க, தாராளமா பேசலாம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. என்னது? என்ன சொன்னீங்க? தங்கமே. டிஸ்டர்ப் ஆகுதா? இல்லைங்க, உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருதுங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாங்க, சத்தியமா. இது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொன்னதில்ல. ரசிக்க தெரிஞ்சவன் தான் அங்க சொல்லுவாங்க. அந்த ரசிக்க தெரிஞ்சவரை நேர்ல பார்க்க முடியுமா? நேர்லையா? என்ன பதிலே காணும்? இல்ல, எதுக்குங்க நேர்லலாம் பாக்குறதெல்லாம்? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன் பார்க்க கூடாதா? சொல்றா. இல்ல, அது வந்து என்ன வந்து போய் மீட் பண்றோம். சரி ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மீட் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லைங்க, நீங்களே ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங் மாங்காடு சிவன் கோயில்ல மீட் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நம்ம 2 பேரோட ட்ரெஸ்ஸை வச்சோ இல்ல வேற ஏதாவது அடையாளத்தை வச்சோ கண்டுபிடிக்க கூடாது. ஐயோ, அது எப்படிங்க? அதான் சேலஞ்சு. அதுல தான் ஒரு த்ரில்லே இருக்கு. சரி, இப்ப நாங்களும் வரவா கூட? வேணாம் மச்சான், நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போய் மீட் பண்ணலாம். சாரி. நீங்க தானே போன்ல? மீனா, ராஜங்கம் சார் பொண்ணு தானே நீங்க? அப்ப நீங்க தானே அன்பு, கரெக்டா? ஆமா, RRC பில்டர்ஸ் நான் தாங்க. நீங்க தானே? பாத்தீங்களா, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, எப்படி கண்டுபிடிச்சுக்கோம் பாத்தீங்களா? நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கேன். அன்னைக்கு டிராஃபிக் போலீஸ்ட ஹெல்மெட் போடாம அவருக்கு அல்வா கொடுத்துட்டு போனீங்கல்ல, கரெக்டா? ஐயோ, அது அல்வால இல்லைங்க, நிஜமான பிரசாதம் தான். அப்படியா? ஆக்சுவலி நானும் உங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ரோட்ல கூட ஒரு பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, அப்ப
அப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் இருக்கும்போது கூட நம்ம பார்த்துருக்கோம்ல, நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டோட வந்தீங்களே. நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரேம் பார்க்கறதுக்காக வந்தோம். நானும் உங்களை பார்த்தேன். நீங்க என்கிட்ட ஃபோன்ல பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம யாருன்னு தெரியாமலே ஒருத்தர் மீட் பண்ணிருக்கோம். ஆமாங்க. அப்போ நமக்குள்ள ஏதோ சம்திங் இருக்கு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. உடனே நீங்கள் ஏதோ பூர்வஜன்மோ புனர்ஜன்மம்னு நினச்சிடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், அவ்வளோதான். ஓ அப்படியா? ஓகே. அப்போ நீங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் ஏன் எடுத்து பேசணும்? இது என்னங்க வம்பா இருக்கு? உங்க அப்பாக்கு ட்ரை பண்ணேன், ரீச் ஆகல, அதான் லேண்ட்லைன் பண்ணேன், நீங்க எடுத்தீங்க. ஓ ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, 3 தடவையும் நானே எடுத்திருக்கேன். அப்ப ஏதோ ஒன்று இருக்குல்ல. மேடம், என்னை விட்டுருங்க, நீங்க வாங்க போலாம். அவ்வளவுதானா? புரியல. இந்த மாதிரி இனிமே எப்போ நம்ம மீட் பண்ணலான்னு. ஏங்க, நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க, வந்தேன். திருப்பி எதுக்குங்க மீட் பண்ணணும்? ம் ஆமா அதானே. அப்புறம் வாங்க நம்ம எதுக்கு போலாம். மீட் பண்ணோம்? போலாம். நீ ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? இல்ல அவனை நேர்ல பார்த்தோ நீ ஏன் உன் மனசுல இருக்கிறத சொல்ல? அவ்வளவுதானு அழுத்தி சொன்னாரு. ச்சே, நம்ம மனசுல இருக்கிறது சொல்லியிருக்கணும். ரொம்ப பிகு பண்ணிட்டோமோ? அது வந்து அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாம எப்படி சொல்றது? இருந்தாலும் சொல்லிருக்கணும். எஸ், சொல்லியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனால என்ன? இப்போ ஃபோன் பண்ணி வர வச்சு சொல்லிடலாமே. திரும்ப ஒரு ஆள் மீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா சொல்லிடணும். ம். ஹலோ, ஹலோ, நான் மீனா பேசுறேன். 100 வயசுங்க உங்களுக்கு? இப்போதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நானும் தாங்க உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே.